வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வளரல் கேர்ள் வித் மீ ஆர்ஜே ஷாம்லா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் வந்து ஒரு பழைய படம் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அந்த படத்தில் ஒரு ரிடில், ஒரு சின்ன பையன் வந்து அந்த ரிடில் வாசிப்பா. ஒரு சின்ன கோடு ஒன்று வரைங்க, அந்த கோடை வந்து அழிக்காம அதை விட சின்ன கோடாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிடில் வரும். இது எப்படிரா பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக கொஞ்சம் நேரம் அந்த சீன் நகர்ந்துச்சு. அப்புறம் ஹீரோயினுடைய என்ட்ரி. அவங்க வந்து அந்த ஸ்லேட்டில் அதை விட ஒரு பெரிய கோடு ஒன்று வரைஞ்சி, இப்போ பார்த்தியா நீ ஃபஸ்ட்டு வரைஞ்ச கோடு வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த வாழை படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருக்குது, இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்னா பெட்டர் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் நிறையா ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கும் அந்த வீடியோவில். ஸோ சிவனேந்தன் அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவனுடைய லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரி தான். மாரி செல்வராஜ் அவர்களுடைய சின்ன வயசில் நடந்த கதையை தான் படமாக எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்ற புக்கில் கூட அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்கும். அதை தழுவி தான் அந்த படமும் இருக்குது. ஸோ அவனுடைய லைஃப் வந்து எப்படி ரிவால்வ் ஆகுதுன்னா, அவங்களுடைய ஊரில் வந்து இந்த வாழைத்தாரெலாம் தூக்குற மாதிரி வேலைக்கு தான் எல்லாருமே போவாங்க. ஒரு வாழைத்தாருக்கு ₹1 கணக்கில் அந்த வேலைக்கு போவாங்க. அவனுடைய ஊரில் இருந்து அந்த லோடு ஏற்றுற இடம் வரைக்குமே அந்த 3 வாழைத்தாரை தலை மேலே ஏற்றி வச்சுட்டு தான் அவன் நடந்தே கொண்டு வரணும். நடுவில் நிறையா தண்ணி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த வாழைத்தாரை எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும். சிவனேந்தன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சாட்டர்டே சண்டே லீவ் வரும் இல்லையா, அந்த சாட்டர்டே சண்டே லீவில் தான் அவன் வந்து வாழைத்தாரை தூக்குறதுக்காக போவான். நமக்குலாம் எப்படா அந்த சாட்டர்டே சண்டே வரும்னு இருக்குல்ல, அதான் சிவனேந்தனுக்கு வந்து ஏன்டா இந்த சாட்டர்டே சண்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகும் வச்சுருப்பாங்க. சிவனேந்தன் வந்து பயங்கரமான ஒரு ரஜினி ஃபேன், தீவிரமான ரஜினி ஃபேன். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான ஒரு கமல் ஃபேன். ஸோ 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவனேந்தன் இந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு வரும்போது தாருக்கு ₹1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ₹1 கூட்டி கேட்டதுனால அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது தான் அந்த வாழை திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடக்கிற மொத்த பிரச்சனையும் வந்து அந்த ₹1 கேவலம் அந்த ₹1 அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இன்னும் நிறையா இன்டெப்த்தாக நிறைய இன்னர் பாலிடிக்ஸ் அண்ட் இன்னர் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நான் இன்னும் இன்டெப்த்தாக போகல, பிகாஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு அனலைசேஷன் வச்சுருப்பீங்களா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வாழை திரைப்படத்தில் வந்து சிவனேந்தன், அவனுடைய அக்கா, அம்மா அண்ட் அவனுடைய ஃப்ரெண்ட், இதை தாண்டி அவன் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவதை வராங்க, பூங்கொடி அப்படின்ற ஒரு டீச்சர். சிவனேந்தன் லைஃப்பில் வந்து பெருசாலாம் இந்த ஆசையும் இருக்காது, சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஆனுவல் டேயில் வந்து டான்ஸ் ஆடணும், தலைவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், இல்லை பூங்கொடி டீச்சர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும், பூங்கொடி டீச்சருடைய கர்ச்சிப் எடுத்து வச்சுக்கிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிற சிவனேந்தனால் அதில் இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை கூட அவனால் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடக்கூட முடியாது. படம் பார்த்துட்டு வந்தப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து காஸ்ட்டை பற்றி பேசுதா, ஒடுக்குமுறை பற்றி பேசுதா, இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. ஏன்னா டைட்டில் வாழைன்னு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் வியந்து பார்க்குற ஒரு வாழைத்தோட்டம் எவ்வளோ அமைதியாக இருக்கும்ல, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவ்வளோ அமைதியான ஒரு வாழைத்தோட்டம் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பையனுடைய லைஃப்பில் இவ்வளோ கேட்டிக்கான ஒரு சினாரியோ உருவாக்குது அப்படின்றது இந்த படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து காஸ்ட்டை பற்றி பெருசாக பேசலை, அந்த பையனுடைய லைஃப்பை பேசியிருக்கு. அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபரர்ஸ் அவங்களுடைய கஷ்டம், ஒரு ₹1 எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத முக்கியமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க படத்தில். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான படங்கள் பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு சில டேக்அவேஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வாழையில் என்ன டேக்அவேனா, இப்போது சராசரியாக நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை டவுனில் இருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து எடுத்துக்கிட்டால் கஷ்டம் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்டென்சிட்டி, அந்த ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா உங்களுக்கு என்னை விட வேறு மாதிரியான கஷ்டம் இருக்கலாம், எனக்கு என் கஷ்டம் தான் பெருசு. சிவனேந்தன் மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பேசிக்கான ஒரு சில நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நம்ம லைஃப்பில் நமக்கு இதெல்லாம் பேசிக் அப்படின்னு இருக்கிறது, அவங்க லைஃபுக்கு அது லக்ஸுரியாக இருக்கும். இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி அப்படின்றது நம்ம காலேஜில் நிறைய பேர் படிச்சிருக்கோம். அதில் இந்த ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ் விச் இஸ் இந்த ஃபுட், ஷெல்டர், வாட்டர் அப்படின்னு பேசிக் நீட்ஸ். நமக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குன்னா அது வந்து ஃபிசியோலாஜிக்கல் நீட் கீழே வந்துடும். அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஹெல்த், இன்சூரன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி, நமக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடென்ஸ், நம்ம செய்கிற ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் சொசைட்டியில், அதெல்லாம் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்ம கற்றுக்கக்கூடிய மொராலிட்டி, நமக்கு இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி, நமக்கு வரக்கூடிய ஸ்பான்டேனிட்டி. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய க்ரியேட்டிவிட்டினால். இப்போ நான் என்னுடைய
என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பான்டினிட்டி. உடனே எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன்ல, அதுக்கு பேர் ஸ்பான்டினிட்டி. ஸோ இதெல்லாம் தான் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கும் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் ஓரளவுக்கு எல்லா நீட்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில மக்களுக்கு இந்த பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட், ஷெல்டர், நமக்கு மேலே ஒரு ரூஃப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு தாட், கனவு காண்றது கூட டைம் இல்லாத அளவுக்கு ஓடக்கூடிய ஒரு சில மனுஷங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு லக்ஸரியாக தெரியும். ரீசெண்ட்லி நீயா நானால ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேலை பார்த்துக்கிட்டே படிக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒரு பையன் சொல்லியிருப்பான், உனக்கு என்னடா ஆசை இருக்குது, நம்மக்கிட்டலாம் என்ன ஆசை இருக்குது, என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆன்சராவது இருக்கும்ல. இப்போ என்கிட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, எனக்கு நிறையா படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவேன். உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த ஷோவில் கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட, அவனுக்கு வந்து என்ன ஆசை இருக்குன்னு தெரியல, என்ன கேட்கணும்னு தெரியல. கடைசியில் வற்புறுத்தி பரவாயில்ல சொல்லு, ஏதாவது ஒன்று இருக்கும்ல, சின்ன ஆசையாவது இருக்கும்ல, சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன ஒரு பதில் வந்து, எனக்கு இந்த ஒரு சட்டை தான் இருக்குது, எனக்கு இன்னும் 2 சட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். இது கேட்டோன்னே நமக்கு வந்து பரிதாபம் வருது, பாவமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஐஃபோனுக்காகவும் ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாகவும் நான் வந்து உயிரை விட்டுருவேன், நான் தப்பான ஏதாவது ஒரு முடிவு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொசைட்டிக்கு மத்தியில் எனக்கு வந்து ஒரு சட்டை வேணும், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு சட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஒரு பையன் யோசிக்கிறான்னா, ஐ டோன்ட் நோ என்ன மாதிரியான கஷ்டம் அந்த பையன் லைஃப்பில் இருக்குன்றது அன்றைக்கி அந்த எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நாட் ஓன்லி தட் ஒன் இன்சிடெண்ட், நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறையா பேருக்கு வந்து பெட் இல்லை வீட்டில், நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பரான ஃபுட் இல்லை. அஃப்கோர்ஸ் தே ஆர் ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆசை இருந்தும் படிக்கிறதுக்கான டைமும் படிக்கிறதுக்கான அந்த ஒரு பீஸும் அவங்கள சுற்றி இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கட்டட வேலை பண்ணிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கட்டட வேலை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கால்லாம் பயங்கரமாக வலிக்கும், அப்போ நைட்டு தான் உட்காந்து நான் படிப்பேன், நைட்டு படிச்சுட்டு திரும்ப காலையில் வந்து வேலைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக தான் இருக்குது. ஸோ நம்மளுமே வந்து நிறைய சைக்கிளை நான் வந்து மாட்டிக்கிறேன். நான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து 8 to 6 ஜாபில் இருக்கேன், இல்லை 10 to 6 ஜாபில் இருக்கேன், திரும்ப நான் வந்து காலையில் எழுந்துட்டு அதே வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இது நம்மளுடைய சைக்கிளாக இருக்குல்ல. நம்மளுடைய சைக்கிளில் அந்த ஐடி ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கும், இல்லை நான் ஐடின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், எனி குட் ஜாப், எனி ப்ரிவிலேஜ்ட் ஜாப் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் ஜாபில் இருக்கோன்னா அந்த ஜாப் நமக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்கு. அண்ட் வி ஷுட் பி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஜாப் அண்ட் வி ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அவர் லைஃப் காட் ஹேஸ் கிவன் அப்படின்றது தான் இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வாழை திரைப்படத்தில் வந்து சோகங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கா, ஹாப்பி மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வலியை சொல்லியிருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவனைந்தன் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேனுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான கமல் ஃபேன். ஆனால் மறுநாள் வந்து வாழைத்தாறு தூக்க போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது நம்ம வந்து பிளான் போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு முள் எடுத்து காலில் குத்திக்கோ, ரத்தம் வந்துடும்ல, அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வாழைத்தாறு தூக்க போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுவாங்க. இந்தாடா நீயும் குத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ரஜினி ஃபேன்ரா, உனக்கெல்லாம் குத்துனா தான் நடிப்பு வரும், நான் வந்து கமல் ஃபேன், நான் வந்து முள் எடுத்து குத்தாமலே எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீன் வரும். ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய இடங்களில் பூங்குடி டீச்சர் கூட வர நிறைய சீன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ சில பேருக்கு வந்து அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ்வை காட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஐ டென்ட் ஃபீல் எனி டிஸ்டர்பன்ஸாக இல்லை எந்த சீனும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் படத்தில் வந்து நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் மூமெண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்ணனில் வந்து நிறையா அதே மாதிரி மூமெண்ட்ஸ் வந்திருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதே மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து ஆல்ரெடி நடந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரியாலிட்டியில் அவ்வளோ வாழைத்தாரை தூக்கிட்டு போகும்போது ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதில் நிறைய பேர் உயிர் பலியாயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீன் கிளைமேக்ஸில் வருது. அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. தோ
அது நம்ம லைஃப் இல்ல. அது ஒரு படம் தான். அது ரியல் லைஃப்ல எங்கேயோ நடந்திருக்கு. ஓகே அப்டின்னாலும், படத்த பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வாழை படம் எனக்கு எவ்ளோ வொர்க் ஆச்சு, எனக்கு என்ன புடிச்சிருந்தது அப்டின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வாழைக்கும் பரியேறும் பெருமாளுக்கும் நெறைய சிமிலாரிட்டீஸ் நான் இந்த படத்துல பார்த்தேன். 2மே புளியங்குளத்துல நடக்கிற கத தான். அண்ட் பரியேறும் பெருமாள்லயுமே வாழைத்தார் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஷாட் வரும். அத நான் பின் பண்றேன். அண்ட் 2த்துலயுமே ஒரே அம்மா கேரக்டர் வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கே அப்டின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மாரி சார் சொல்ற மாதிரி வாழை முதல் படமா வச்சு அண்ட் தென் கர்ணன், பரியேறும் பெருமாள் அப்டின்னா, மாரி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்டின்ற மாரி ஒரு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் படம் பாருங்க. படம் பார்த்துட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் கமெண்ட்ஸ். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோர் ஓஜி. தொடர்ந்து கேளுங்க ஜி.